ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி ஒரு சின்ன விளாக் தான், ஓகேங்களா? இது பாருங்கள், எங்கள் ஊரோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா அப்படியே ஒரே குதூகலமாக இருக்கும். 22 நாள் திருவிழா. எல்லாமே இந்த மகாபாரத கதையை வச்சு தான் நடக்கும். திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா பாருங்கள். அப்படியே நல்லா பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரை எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குங்களா? அப்படியே ஊரில் இருக்க கோவில்லாம் காட்டுறாங்க. இது வந்து மாரியம்மன் கோவில். இதான் அம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில். திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே நம்ம விநாயகர் கோவில் இருக்குது, முருகர் கோவில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரகத்துக்கு தனியாக ஒரு கோவில் இருக்குது. இதுதான் நம்ம கோவில் ஃபுல் வியூ. பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்களா? 5 பஞ்ச பாண்டவர்கள், பாஞ்சாலி எல்லாமே இருக்குங்களா? ஒவ்வொரு திருவிழாக்கு இசை கச்சேரி அந்த மாதிரி அவங்களால முடிஞ்சு செய்வாங்க. இது 10வது திருவிழா. பார்த்திங்கன்னா 10வது திருவிழாவுக்கு இந்த சூரன் வீமன் அந்த வேஷம்லாம் போட்டுட்டு கோவில் வச்சு ஆடிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு போயிடுவாங்க. எங்கள் ஊர் குளத்துக்கு வந்து எருமை மாடு வண்டி தான் போகும். அந்த வண்டியில் போயிட்டு அங்கே திருவிழா நடக்கும். அங்கே வந்து சூரனை வந்து பீமன் வந்து வதம் பண்ணுவார். அது நடக்கும், நல்லாயிருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவிலில் ஃபுல்லாக சமைப்பாங்க. அந்த சாப்பாடு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் சாமி சாப்பாடு வரும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக சாம்பார் சாதம் தாங்க. 6வது நாள் திருவிழா பார்த்திங்கன்னா சாமி வந்து அதாவது மன மேடையிலே இருக்கும், அலங்காரத்தோடு இருக்கும். 12ஆம் நாள் பார்த்திங்கன்னா சாமிக்கு கல்யாணம். சாமிக்கு அதுக்கு என்ன பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி ஐயர்லாம் வச்சு நம்ம கல்யாணம் நடக்கிற மாதிரிங்க. அப்படியே ரியல் மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க கோவிலில். வரிசை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு ஹியூமன் கல்யாணம் பண்ணுற மாதிரி தாங்க நம்ம சாமி கல்யாணம் பண்ணுறது. இப்போ தாலி கட்டுறாங்க சாமிக்கு, அதுக்கு தனியாக நாத்தனார் விளக்கு பிடிக்கிறதுன்னு ஒரு ஆள், சாமிக்கு தாலி கட்டுறதுக்குன்னு அதுக்கு ஒரு வகையறான்னு சொல்லுவாங்க. அவங்க வகையறாலேருந்து அந்த சின்ன பொண்ணு நம்ம ஏஜ் அட்டன் பண்ணாத சின்ன பொண்ணு தான் தாலி கட்டுவாங்க சாமிக்கு. பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி சாமி தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஊர்வலம் வருவாங்க. 12ஆம் நாள் திருவிழாவுக்கு காலையிலே வருவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது 16ஆம் திருவிழா. 16ஆம் திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபஸ் செய்கிறது பாருங்கள். எவ்வளோ பெரிய கடி பாருங்கள். அந்த கடியில் லாஸ்ட்டில் அர்ஜுனன் வந்து தவகுலத்தில் ஊசி முனையில் தவகுலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை மேலே உச்சியில் கட்டிட்டு அந்த சிலையை வந்து தவசு ஏற்றுவாங்க. மேலே ஏற்றிட்டு அதை எந்த பக்கம் திரும்பணும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சாமியை திருப்பி வச்சுருவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா மிளகா சிலவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரைக்க மாட்டாங்க. சாமிக்கு தவத்தில் இருக்கார நெடி ஏறும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் தாளிக்கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த திருவிழா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 17ஆவது நாள் சாமி ஊர்வலம் வரும். 17ஆவது நாள் பார்த்திங்கன்னா கரகம் ஜோடிச்சு வருவாங்க. அதாவது சாமியோட அம்மா வீடுன்னு ஒரு ஊர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஊர்லேருந்து இந்த பல்லாக்கு வரும். அந்த பல்லாக்கில் வந்து எங்கள் ஊரில் இருக்க சாமியை எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு கரகம் புதுசாக ஜோடிப்பாங்க. அதை கரவ திருநான்னு சொல்லுவாங்க. கரகம் ஜோடித்து கரகத்தோட அம்மா வந்து அவங்க அதாவது படையெல்லாம் தேரோடு வரும். அவங்களோட படையெல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு திருவிழா தான் 17ஆவது திருவிழா. பார்த்திங்கன்னா உடனே தேரில் வரும். தேரில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் கோவிலில் இருக்க எல்லா சிலையுமே வருவாங்க. அதாவது போர் படை வீரர்கள் மாதிரி அவங்க வந்து அதாவது அந்த 18ஆம் நாள் பாரதம் போருக்கு வந்து அவங்க ரெடியாகி வர மாதிரி அது ஒரு திருவிழாங்க. அதுதான் 17ஆவது திருவிழா. நல்லா இருக்குங்களா? தேரில் பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் அவங்களுடைய சேனைப்படைகள் சொல்லுவாங்க. அவங்க எல்லோரும் சேர்த்து தேரில் கூட்டிகிட்டு வருவாங்க. அது கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி கரகம் சோடிச்சு கரகத்தை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வராங்க 18ஆம் நாள் காலையிலன்னு பார்க்குறாங்களேன். இனிமே தானே கச்சேரி களை கட்டும்.
8வது நாள் காலையில் பார்த்திங்கன்னா அரவான்னு சொல்லுவாங்க. இந்த அரவான் சாமியை பார்த்திங்கன்னா அதுக்கு உயிர் வர வச்சு கோவில் உள்ள வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தாலாட்டு பாடி அதுக்கு உயிர் வர வச்சு வர்ணித்து அந்த சிலையை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கோவில்லேருந்து. அதை எடுத்துகிட்டு வர ப்ராசஸே ரொம்ப நேரம் நடக்கும். காலையில் விடிய காலம்பற ஒரு 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அந்த ப்ராசஸை. இதை எடுத்துகிட்டு வந்து சாமியை எடுத்தாந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணி ஜோடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பைபிளில் ஏதோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி தான் வந்து கோவிலை சுற்றி ஆடிட்டு வருவாங்க. இது என்ன ஆடெல்லாம் துடிக்குதுன்னு பார்க்காதீங்க. அதை சாமிக்கு காவை கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் ஆடு கோழி மட்டும் காவை கொடுப்பாங்க. ஒவ்வொரு தெருவுக்குமே வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அவங்க அந்த தகுந்த மாதிரி செய்வாங்க. என்னடா இதுமாரி இதெல்லாம் வெட்டுறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது சாமிக்காக செய்கிறாங்க. பாருங்கள், சாமி இந்த மாதிரி தெருவில் வந்து ஆடிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா காசு மாலை, துண்டு, சாமிக்கு மாலைலாம் போடுவாங்க. ஆடிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக உடம்ப மட்டும் செஞ்சு வச்சுருப்பாங்க. கோவிலை சுற்றி ஊர்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் சாமி பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் திருப்பிடுவாங்க. தலையை வேறு பக்கம் திருப்பிட்டு அதை ஆடிட்டே போயிட்டு அந்த சரசோட அந்த உடம்புல போய் சரசை ஏற்றுவாங்க. அதை நாங்கள் சரசை ஏற்றுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போயிட்டு சாமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. அந்த பாரதம் படிப்பாங்க. அதான் அரவான் கடப்பலின்னு சொல்லுவாங்க. கூத்துலாம் நடந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் அன்றைக்கி நைட்டு கூட கூத்து நடக்கும். அரவான் கடப்பலின்னு சொல்லிட்டு அரவான் எப்படி பலி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அரவான் வந்து அவ்வளோ அழகு படைத்த அம்சத்தோடு படைத்தவரான். அவரை வந்து பலி கொடுத்தா தான் போரில் வெற்றி பெற முடியுன்றதுக்காக அந்த டைமில் வேண்டிப்பாங்க எல்லோரும். எனக்கு இப்போ தொழில் நடந்தால் நாங்கள் இப்போது குண்டான், அதாவது மல்லாட்டை பயிறு, காசு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குங்களா, சில்லற காசு, எது வேண்டிக்கிறாங்களோ அவங்க வந்து அதை சூரம் விடுவோன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க அள்ளி விசிறுவாங்க மேலே இருந்து. அதை நம்ம பொறுக்கிக்கலாம். நானும் எடுத்தேன், ₹1 காயின்லாம் எடுத்தேன். அன்றைக்கி ஃபுல்லே திருவிழா தாங்க இருக்கும். கோட்டை இடிப்பாங்க. அதாவது நம்ம மகாபாரதத்தில் கதையில் வந்து நம்ம துரியோதனன் கோட்டை அடிக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த சம்பவம். வெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குங்க. வெயிலையும் பார்க்க மாட்டோம், எதையும் பார்க்க மாட்டோம். அதை நின்று பார்த்திங்கன்னா அதாவது பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே இப்படி ஓடி ஓடி இடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இதான் நடக்குங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடக்கும். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு ஏரியா பசங்க ஒவ்வொரு சிலை தூக்கிட்டு அவங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயில் அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிட்டு வருவாங்க. காப்பு கட்டிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து ஒரிஜினலாக வருவாங்க நம்ம ஊர் திருவிழாவுக்கு. ஃபைனலாக தீ மிதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள்.
அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.